தருதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், வெறும் கூச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டு வாங்கிய பதவிக்கு வருவது எதிர்நீச்சல். போதும், இது ஒரு எதிர்நீச்சல். மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன், அவ்வளோதான். வேற சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் ஐயா, போய் சாப்பிடுங்க, வீட்டில் டைம் ஆயிடுச்சு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இந்திய ஜனநாயக புலிகள் அது இப்போ சுயேட்சையாக தான் கருதப்படும். ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. பொதுக்குழு நடத்தணும், செயற்குழு நடத்தணும். உங்களுக்கு எப்படி போகணுமோ போடுங்க. இந்திய ஜனநாயக புலிகள் என்னுடைய இயக்கம், அதன் சார்பாக. அது ஏன்னா இந்திய தேசிய அளவுக்கானது, அது பதிவு செய்யப்பட்டுருச்சு. அது ஒப்புதலுக்கு வந்து 2-3 மாதம் ஆகும். மன்சூர் அலிகான் நான் நிற்கிறேன். சுயேட்சைன்னு நீங்கள் போடலாம், தப்பே இல்லை. தனி ஒரு சின்ன பலாப்பழம் கேட்டிருக்கேன், பேட் கேட்டிருக்கேன், கிரிக்கெட் பேட். அடுத்து லாரி, 3ல் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கேன். லாரி, லாரி, லாரிக்கு தமிழில் என்னங்க பொருள் பேர்? லாரிக்கு சரக்கு உண்டு. அப்போ சரக்கு உண்டுன்னா அந்த உண்டை வாகனம். லாரி சரக்கு உண்டு, சரக்கு உண்டி. சரிங்க, போங்க. காவல் அதிகாரிகளுக்கு அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. போய் போராடணும் இல்லையா? இனிமேல் சிம்பலை கொண்டு போகணும், மக்கள்கிட்ட போராடணும். ஆமாம், பிரச்சாரத்துலேருந்து வெயிலில் வண்டியை கட்டிக்கிட்டு போய் பலாப்பழம் கிடச்சா பலாப்பழத்தை தலையில் வச்சுட்டு போய், அம்மா ஓட்டு போடுங்கம்மா பலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பிச்சை எடுக்கணும். சரியா? அப்படி ஓட்டு பிச்சை எடுத்து தான் எல்லாம் போய் முதல்வராக இருக்காங்க, பிரதமராக இருக்காங்க. இவ்வளவு பிரதமரே வந்து எங்கள் நாட்டில் குனிஞ்சு குனிஞ்சு ஓட்டு பிச்சை கேட்டுட்ருக்காரு. 10 வருஷம் ஆண்டு கேட்டுட்ருக்காரு. நான்லாம் ஏமாத்துறேன் ஐயா. வாங்க வாங்க, போய்ட்டு வாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இங்கே சுற்றி மலைகள் இருக்கு இல்லையா, பச்சை பச்சைன்னு ஆக்கலான்னு வந்திருக்கேன். ஆமாம், நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, போங்க வாங்க வாங்க. ஏன்னா இப்போ தான் இந்திய இறையாண்மைக்கு எதுனா பேசக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். போங்க, எல்லாம் நல்ல முதல்ல சாப்பிடுங்க, வெயில் ஆச்சு, போங்க.